Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 14. எங்கிருந்து வருகிறது அந்த உருவம்? எதற்காக வருகிறது? என்ன செய்ய போகிறது? காந்திமதி அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். இதயம் படபடவென்று அடித்துக் கொள்வதை அவளால் உணர முடிந்தது. ஆனால் தான் விழித்துக் கொண்டிருக்கிறோமோ அல்லது சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறோமோ என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை நோக்கி வருகிற உருவம் இளமை நிறைந்தது, கட்டழகானது, எந்த பெண்ணையும் மயக்கக்கூடிய வசீகரம் படைத்தது என்பதை தவிர அவளால் எதையும் எண்ணி பார்க்க முடியவில்லை. அது கட்டிலின் நுனியில் உட்கார்ந்தபோது ஒரு வினோதமான மனம் அவளை சூழ்ந்து கொண்டது. சிலீரென்று அச்சத்தின் சில்லிப்பு அவளை தாக்குவதற்கு பதில் ஒரு கதகதப்பான சூடு அவள் உடம்புக்குள் புகுந்தது. இளமையின் எதிர்பார்ப்பினால் தன் நாடி நரம்புகள் மீட்டப்பட்டு தாகத்துடன் புடைத்துக் கொள்வதை அவள் கண்டாள். அன்பான 2 உள்ளங்கைகள் தன் கன்னங்களை கோப்பை ஏந்துவது போல ஏந்துவது தெரிந்தது. ஆசையான 10 விரல்கள் நெற்றியையும் உச்சியையும் காதுகளையும் புருவங்களையும் மோவாயும் உதடுகளையும் வருடி தருகின்ற இன்பத்தில் அவள் தன்னை மறந்தாள். இருந்தாலும் இது ஏதோ தப்பான காரியம் என்பதை பரம்பரை பண்பாட்டில் ஊறியுள்ள அவளுடைய பெண்மை எடுத்து கூறியது. அதே சமயம் முகத்தை தடவி கொடுத்து அந்த உருவம் அத்துடன் நிற்காமல் மேலும் மேலும் மீறல் ஆயிற்று. ஓடிவிடலாமா, யாரையாவது கூப்பிடலாமா என்ற எண்ணத்துடன் அவள் எழுந்து கொள்ள ஒரு பலவீனமான முயற்சி செய்து பார்த்தாள். அது அவளை உடனே கீழே தள்ளியது, தோள்களை அழுத்தியது. தன் கைகளையும் கால்களையும் வேறு கால்களும் அழுத்திக் கொள்வதை உணர்ந்தாள். இப்போது அவளுடைய எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கின. தேகத்தின் ஆசை தன்னை தோற்கடிப்பதை கண்டாள். அந்த உருவத்தை தள்ள வேண்டும், விலக்க வேண்டும் என எண்ணியது போய் அதை இறுக்கமாக சேர்த்து அணைத்து கொள்ளத்தானே முனைந்தாள். ஒரு விசித்திரம் என்னவென்றால், இரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனித உடம்பு தன் மீது படர்வதை அதனுடைய கனத்தினாலும் ஸ்பரிசத்தினாலும் அறிய முடிந்ததை ஒழிய கையால் துழாவிய போது முப்பரிமாணம் உள்ள எதையும் அவளால் தொட முடியவில்லை. மெய் மறந்த இன்ப நுகர்ச்சி அவள் உடம்பினுள் புகுந்து பரவி சில வினாடிகளில் முற்று பெற்றது. திடீரென்று அவளுக்கு களைப்பு ஏற்பட்டது. கண் விழித்தபோது வெளியே இளஞ்சூரியனின் கதிர்களில் மலர் செடிகள் சிரித்து கொண்டிருந்தன. மிகுந்த அசதியும் ஓய்ச்சலும் ஏற்பட்டு அப்படியே இன்னும் வெகுநேரம் படுத்திருக்கலாம் போல இருந்தது. முந்தின இரவு கிடைத்த சுகம் ஞாபகம் வந்தது. அவள் உள்ளம் பூரித்து உடல் சிலிர்த்தது. அதை அவள் கனவு என்றுதான் முதலில் நினைத்தாள். ஆனால் மறுநாளைய பகல் கழிய ராத்திரி நெருங்க அதே அனுபவம் மறுபடி கிடைக்குமா என்று ஏங்கலானாள். அன்று இரவும் ஊர் உறங்கிய வேளையில் அந்த அருவமான இளைஞன் எங்கிருந்தோ வந்தான். தொட்டான், கொஞ்சினான், சரசமாடினான், போய்விட்டான். பொழுது விடிந்தபோது சொல்ல முடியாத ஒரு சோர்வு அவளை துவள வைத்திருந்தது. மாலையில் அந்த சோர்வு நீங்கும் போது இரவு மீண்டும் அந்த இன்பத்துக்காக தவித்தாள். கிடைத்தது அனுபவித்தாள். இப்படியே ஒரு வாரம் முழுசாக 7 இரவுகள் அந்த உருவம் அவளை தன் வசப்படுத்தி கொண்டிருந்தது. தினத்துக்கு தினம் அவளிடம் பலவீனமும் அசதியும் அதிகரிக்க தொடங்கிய போது பெண்களின் மாறுதல்களை பெண்களால் தான் உணர முடியும் என்பதை மெய்ப்பிப்பது போல, என்ன காந்தி, ஏன் கொஞ்ச நாளாக என்ன போல் இருக்க? எதனால் இப்படி சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு தள்ளாட்டத்துடன் இருக்க என்று அவருடைய சித்தி ஜெயகுமாரி ஒரு நாள் கேட்டாள். ஒன்றும் இல்லையே, நான் எப்போ போல தான் இருக்கேன் என்று காந்திமதி மழுப்பினாள். ஜெயகுமாரி விடவில்லை. காந்திமதியின் விழிகளில் தென்பட்ட செருகலும் கண்களில் கீழே காணப்பட்ட களைப்பும் இந்த பெண்ணுக்கு என்னவோ ஏற்பட்டிருக்கிறது என்று நம்ப வைத்தன. அக்கா மகளை அன்புடன் அணைத்து கொண்டு, எதுவானாலும் என்னிடம் சொல்லு காந்தி என்றாள். தாங்கி காந்திமதி சொல்லி முடித்த போது அவள் திகைத்து போனாள். என்றைக்கு தந்தை துரைசிங்கம் அந்த வேலைக்கார சோமுவை சுட்டுக் கொன்றாரோ அன்று முதல் இந்த குடும்பத்தை ஆட்டி வருகின்ற அமானுஷ்ய சக்தியின் இன்னொரு பேய் வடிவம் தான் இது என்று அவளுக்கு புலப்பட்டு விட்டது. வயது பிள்ளைகள் திறந்த வெளியில் தனியாக படுத்திருந்தால் மோகினி பெண் கவர்ந்து செல்வாள் என்று பாட்டிமார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் இளம் பெண்களை மயக்கும் மோகன பேய் இருக்கும் என்று கேள்விப்பட்டதில்லை. காந்தி, நான் எவ்வளவோ சொன்ன கேட்டியா? என்ன சித்தி, கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் நீ, அதன் விளைவு தான் இது. உன் மனசுக்கு இருக்கிற உறுதி உன் உடலுக்கு இல்லை, அது உன்னை எதிர்த்து வேலை செய்யுது. காந்திமதியின் கலங்கிய கண்களை ஆதரவோடு துடைத்து விட்டான். சரி, என்னிடம் சொன்னதை வேறு யாரிடம் சொல்லாத, இதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அன்றே ரகசியமாக அக்கம் பக்கத்தில் இருந்த பேயோட்டுக்கிறவர்களையும் மந்திரவாதிகளையும் வரவழைத்தாள். ஆனால் ஜமீன்தாரிடம் அதன் காரணத்தை சொல்லவில்லை. நோயுடன் மன்றாடி கொண்டு படுத்த படுக்கையாக கிடக்கும் கிழவரை மேலும் ஏன் துன்புறுத்த வேண்டும் என்று இறக்கப்பட்டே அவரிடமிருந்து உண்மையை மறைத்து விட்டாள். மற்றவர்களிடமும் பொதுவாக ஒரு சாந்தி
செய்தால் நல்லது என்றுதான் இந்த காரியங்கள் என்று சொல்லி வைத்தாள். அரண்மனை எங்கும் வேப்பிலை தழைகளும் உடுக்கை முழக்கங்களும் நிறைந்ததுதான் மிச்சமே ஒழிய அது அவளை தேடி வருவது நிற்கவில்லை. காந்திமதி தனியாக படுக்க வேண்டாம் என்று கூறி தன்னிடம் இரவு வேளைகளில் வைத்து கொண்டாள். ஆனால் டான் என்று மணி 12 அடிக்கும் போது ஜெயக்குமாரிக்கு அவளையும் அறியாமல் ஒரு தூக்கம் கண்ணை சுழற்றும். பக்கத்தில் படுத்துள்ளவளுக்கு என்ன நேருகிறது என்பதை உணராமல் அவள் நித்திரை வசப்பட்டிருக்கும் நேரத்தில் அது காந்திமதியை கவருவது வழக்கமாகிவிட்டது. மேலும் 15 நாள் தாண்டியது. அன்று காலை முதலே வானம் இருண்டு கருமேகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தன. இன்றிரவு எப்படியும் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று தன்னுள் வெகு உறுதியாக இருந்த போதிலும் ஜெயக்குமாரி வழக்கம் போல அந்த மாய துயிலில் ஆழ்ந்து விட்டாள். காந்திமதியும் கண்ணாயிருந்திருக்கக்கூடும். அது வந்து அவளை எழுப்பிராட்டான். அது அவளை நோக்கி வந்தது, கட்டிலில் உட்கார்ந்தது, அவளை எழுந்திருக்க முடியாமல் அழுத்தியது. அவள் உதடுகளை தன் உதடுகளால் கவ்விய சமயம், இனி இதனிடமிருந்து இன்றிரவு மீள முடியப் போவதில்லை என்று காந்திமதி தீர்மானித்து விட்ட சமயம், அவளுடைய தேகம் மீள முடியாமல் அதனிடம் சரணடைந்து விட்ட சமயம், எங்கிருந்தோ வீசிய காற்றில் பொத்தென்று அவள் மார்பின் மீது ஒரு சின்ன புத்தகம் விழுந்தது. அதே வினாடி அவள் மார்பின் மீதும் தொடையின் மீதும் கைகளின் மீதும் கால்களின் மீதும் இருந்த சுமை பொட்டென்று விலகியது. சென்ற 1 மாத காலமாக அவள் ஒரு விஷயத்தை கவனித்து வந்திருக்கிறாள். அறையின் மூலையில் ஒரு மேஜை ஒன்று இருக்கிறது. தினம் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கப்பட்டிருப்பது வழக்கம். அது அறைக்குள் வருகிற போது அந்த மெழுகுவர்த்தியின் ஜுவாலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து நீளும். மெழுகுவர்த்தியின் உயரத்தை காட்டிலும் அதன் சுடர் உயரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தீச்சுடரின் சிவப்பு நிறம் மாறி கண்ணை பறிக்கும் நீல நிறத்தில் ஒளிர ஆரம்பிக்கும். அது வெளியறையுடன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜுவாலை அடங்கி இயல்பான அளவுக்கு வரும். சுடரின் நிறமும் எப்பொழுதும் போல சிவப்பாகிவிடும். இப்போது அவள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே சுடர் குறைந்து நிறம் மாறி அது வெளியேறிவிட்டது என்பதை சந்தேகம் வர வெளிப்படுத்தியது. அதன் பிறகே அவள் தன் மார்பின் மீது விழுந்த புத்தகத்தை கையில் எடுத்தாள். படித்த இடத்தின் அடையாளத்துக்காக யாரோ குப்புற கவிழ்த்து வைத்திருந்த மாதிரி அதன் நடுப்பகுதி பிரிந்து அவள் மார்பின் மீது கிடந்தது. அதை எடுத்து பிரித்திருந்த புத்தகத்தை பார்த்தபோது அவளுடைய சித்தி ஜெயக்குமாரியும் சரையலென தன் தூக்கத்திலிருந்து விடுபட்டாள். சித்தி, இந்த புத்தகம் என் மீது விழுந்ததும் அது போயிடுச்சு என்று காந்திமதி சொல்ல இருவருமாக மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அந்த பாகத்தை பார்த்தார்கள். வெள்ளி சூனியம் பெரும்பகையாகல, வல்ல பூதம் பலாஷ்டிக பேய்கள், அல்லற்படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும், அடியனை கண்டால் அலறிக் கலங்கிட இருசி காட்டேறி இத்துன்ப சேனையும், எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும், கனபூசை கொள்ளும் காளியோட அனைவரும், விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும், தண்டியக்காரரும் சண்டாளர்களும், என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோட. என்ன புத்தகம் என்று அட்டையை பார்த்தார்கள். தேவராய சுவாமிகள் அருளிய கந்தர் சஷ்டி கவசம் என்று போட்டிருந்தது. காந்தி என்று அக்கா மகளை கட்டி கொண்டாள் ஜெயக்குமாரி. இந்த பாசுரத்துக்கு ஏதோ மகிமை இருக்குது, அதனால தான் அது ஓடிடுச்சு, இனிமேல் வரவே வராது பார் என்றான். தன்னை அழுத்திய கனம் திடீரென்று விலகிவிட்டாலும் தொடர்ந்து அப்படி இருக்குமா என்று காந்திமதிக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. 2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் அது வரவே இல்லை. சித்தி, நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆமாம் நான் பிழைச்சிட்டேன் என்று மனம் மகிழ்ந்தாள் காந்திமதி. அது அற்ப சந்தோஷம்தான் என்பதை அப்போது அவள் உணரவில்லை. 2 மாதம் பொறுத்து ஒரு நாள் அவளுக்கு வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது. வாந்தி எடுத்தாள். தலை சுற்றுகிறது என்று சொல்லி படுத்து கொண்டாள். திடீரென்று என்றது அந்த விபரீதமான அறிகுறிகளை பார்த்து யாருக்கும் தெரியாமல் நாட்டு வைத்தியர் ஒருவரை வரவைத்தாள். அவர் காந்திமதி நாடியை பார்த்துவிட்டு, அவள் வயிற்றில் 3 மாத சிசு வளர்ந்திருக்கிறது என்றார். சே, வளராதீர் என்று சீரலுடன் அவரை அனுப்பிவிட்டார்களே தவிர இருவருக்கும் திகில் பிடித்து கொண்டது. அப்படி கூட இருக்க முடியுமா? அருவமாக வந்து கொஞ்சிய பேய் மனித உடம்புக்குள் ஒரு உயிரை உற்பத்தி பண்ணியிருக்க முடியுமா? நம்ப முடியவில்லை என்று 1000 முறை சொல்லிக் கொண்டாலும் அந்த பயங்கரமான உண்மையை இல்லை என்று மறைக்க முடியவில்லை. தாய்மையின் அடையாளங்கள் நாளுக்கு நாள் காந்திமதியிடம் அதிகரிக்க ஆரம்பித்தன. நாட்டு வைத்தியரை சரிக்கட்டி வைக்காத காரணத்தால் தான் அறிந்த ரகசியத்தை அவர் சாடை மாடையாக எல்லாரிடமும் பரப்பிவிட்டார். கடைசியில் ஜமீன்தார் துரைசிங்கத்தின் காதுக்கு இந்த செய்தி எட்டிய போது மரணப்படுக்கையில் கிடந்த கிழவர் ரோஷத்துடன் சீறி எழுந்து குறுமி அரண்மனையை கிடுகிடுக்க வைத்தார். தினம் அது காந்திமதியிடம் வந்தது பற்றி முன்பே சொல்லாமல் மறைத்திருந்ததால் இப்போது அவரை நம்ப வைப்பது போலும் மேலும் கடினமாக இருந்தது. அரண்மனைக்குள் தான் எவனோ இந்த துரோகத்தை செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து 2 வேலைக்காரர்களை சுட்டு தீர்த்தார். 5-6 பேரை ஜமீனை விட்டு வெளியே துரத்தினார். கடைசியில் மதராஸிலிருந்து ஒரு வெள்ளைக்கார டாக்டரை தெரிவித்தார். கருச்சுதைவுக்கு வசதிகள் இல்லாத காலம் அது.
ஏதாவது செய்தால் தாயின் உயிருக்கு அபாயமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த டாக்டர். அண்டை அயல் ஜமீன்களிலும் உறவினர்கள் மத்தியிலும் காந்திமதியின் கதை பரவத் தொடங்கியது. காந்திமதிக்கு அவமானம் ஒரு பக்கம், ஆனால் அதை காட்டிலும் அச்சம் 1000 மடங்கு இருந்தது. பேய்க்கு பிறக்கும் குழந்தை எப்படி இருக்குமோ, கண்ணும் மூக்கும் தலையும் வாயும் என்னென்ன கோர வடிவத்தில் இருக்குமோ, அருவருப்பும் அச்சமும் அவமானமும் துரத்த அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள், தற்கொலை செய்து கொள்வதென்று. தொடரும்.